ஈவினிங் வெளியே நல்லா மழை பெஞ்சிச்சு. இந்நேரம் என்ன வரும், எல்லாருக்கும் ஒரு கிரேவிங்ஸ் வரும். என்னடா சாப்பிட்லாம், என்னடா சூடாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்த கிரேவிங்ஸ். நாங்கள் என்ன பண்ணலான்னு யோசிக்கக்குள்ளேயுமே மழையும் நின்று போச்சு, ஈவினிங்கும் போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் யோசிச்சதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே சொல்லிட்டு ஆலு பரோட்டா பண்ணலான்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியாச்சு. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டஃபிங் பண்ணி தேய்க்கிற வீடியோஸ்லாம் நிறையா இந்த யூடியூப்பில் பார்ப்பேன்னா அப்போனா யோசனையாக இருக்கும், இதெல்லாம் இப்படி தேய்க்கும் போது அந்த உருளைக்கிழங்கு பிதுங்கிட்டு வெளியே வந்துடாதா, இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நானும் இதுக்கு பயந்துக்கிட்டு நான் நிறைய நேரம் ட்ரை பண்ணாமல் இருந்தேன் ஆலு பரோட்டாலாம். சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஆனால் அது பார்க்குறதுக்கே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி தேய்க்கும் போது. அதை மாதிரி தான் இன்றைக்கி நானும் பண்ணியிருந்தேன். எனக்கும் அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அது வெளியே வராமல் தேய்க்கும் போது அது நல்லாயிருக்கும். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2-3 டைம் ஆலு பரோட்டா ட்ரை பண்ணேன். பட் இந்த டைம் சூப்பராக வந்து